அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரபலமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஜோதிடரான ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் உருவாக்கின சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவலு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றின நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த ஆதித்ய குருஜியோட சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவலு அப்படிங்கிறதெல்லாம் சரியா, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி விளக்குங்க, அது சரியான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஓகே, இப்போது ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்கிற அந்த மெத்தடு கரெக்டாக சுபர்கள் தொடர்பு கொண்ட கிரகத்தோட தொழில் எண்ணங்கள் நபர்கள் சூழல்கள் தான் அமையும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சரிதான். அது நிறைய இடத்துல ஒர்க் ஆகிருக்கு, நானுமே பார்த்துருக்கேன். எப்படி சார் ஒர்க் ஆகுது, எப்படி சார் சரி அப்படின்னு கேட்டால், நம்ம எப்போவுமே எல்லாத்தையுமே சைக்கலாஜிக்கலாக டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவலு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போது உங்கள் முன்னாடி ஒரு கெட்டவர் ஒரு நல்லவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். கெட்டவர் மோசமான ஆள், பேசினாலே அடிக்க வந்துடுவார், இல்லைன்னா புரணி பேசுவார், இல்லைன்னா ஏதாவது தவறான பேச்சுக்களை பேசுவார், திட்டுவார், கத்துவார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் இருக்கார். இந்த சைடு சுமூகமாக சமாதானமாக ஒரு அன்பாக பேசுகிற ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட போய் பேசுவீங்க? இயல்பாக யார்கிட்ட போய் பேசுவீங்க? அந்த நல்லவர்கிட்ட தானே போய் பேசுவீங்க. ஒரு மரத்தில் சரியாக பழுக்காத காய் இருக்குது, இல்லை முத்தி போன காய் இருக்குது, இல்லை அழுகி போன காய் இருக்குது. அதே மரத்தில் இன்னொரு சைடு நல்ல பழுத்த பழம் இருக்குது. எதை நீங்கள் பிடுங்குவீங்க? எதை பிடுங்கி சாப்பிடுவீங்க? பழுத்த பழம் தானே. ஒரு தட்டில் கொஞ்சம் கெட்டுப்போன சரியில்லாத உணவு இருக்குது, இன்னொரு தட்டில் இப்போ தான் சமைச்ச ஆரோக்கியமான சுவையான ஒரு உணவு இருக்குது. நம்ம இயல்பாக எதை எடுத்து சாப்பிடுவோம்? ஸோ இப்படி தான் சுபத்துவம் அதிகமாக இருக்கிற கிரகத்தோட தொழிலை செய்கிறாங்க. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருந்தால் வெளியூர் வெளிநாடு பயணங்களை செய்கிறாங்க. இதே மாதிரி தான் எந்த பாவம் சுபத்துவமாக இருக்கோ அந்த பாவத்து சம்மந்தப்பட்ட வேலைகளை அந்த ஜாதகர் செய்கிறாரு. ஸோ இப்படி தான் அந்த சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இது பாரம்பரிய ஜோதிடத்தில் ஆல்ரெடி இருக்குது, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை ஒரு பேர் வச்சு சொல்லாமல் இருக்காங்க மற்றவங்க. இவர் ஒரு பேரை வச்சு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ சுருக்கமாக நல்ல எண்ணங்கள் எல்லாமே, நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துல குமியுது, ஒரு இடத்துல சேருது அப்படின்னா அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் எடுத்து செய்வாங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் செய்வாங்க, அது எந்த நபராக இருந்தாலும் போய் பழகுவாங்க. அப்படியான எண்ணங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது போக ஒவ்வொரு கிரகமும் எப்படி வேலை செய்யுது, எந்த பாவத்தில் எப்படி வேலை செய்யுது, எந்த லக்னத்துக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு உண்டு. ஒரு கிரகிக்கிற தன்மையினாலேயோ அவருக்கு தோன்றின ஒரு யோசனையினாலேயோ இதை அவர் செஞ்சுருக்காரு. இது சரியான முறை தான். இதே மாதிரி தான் எல்லா ஜோதிடரும் அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தை பாவத்தை புரிஞ்சு அது எப்படி வேலை செய்யும், இப்படி தான் வேலை செய்யும், இந்த மனிதருக்கு இப்படி ஒரு குணம் இருக்கிற மனிதருக்கு இப்படி தான் அந்த கிரகத்தோட தன்மை ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற அடிப்படை ஆழமான புரிதல் ஒவ்வொரு ஜோதிடருக்குமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பலன் சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் கிரகத்தோட தன்மையை சுபத்துவத்தை வச்சு நல்ல எண்ணத்தை வச்சு கிரகங்கள் இப்படி தான் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கார். அது நல்லாவும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் பின்பற்ற முறை கரெக்டு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு முறை நான் கண்டுபிடித்த சுபத்துவ பாவத்துவலு, இந்த நூற்றாண்டின் சிறந்த ஜோதிடன், நம்ம கான்செப்டு, நான் கண்டுபிடிச்சது, இது இப்படித்தான் இருக்கும், வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துக்களை ஓவராக அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செயலை செய்கிறாரு. அது அவரோட விருப்பம், அவர் பண்ணுறாரு, பண்ணாமல் இருக்காரு, அதை பற்றி நமக்கு எந்த கருத்தும் இல்லை. பட் இதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் இப்படியெல்லாம் இந்த கருத்தை பெருமையாகவோ தன்னை ஓவராக முன்னிலைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது செயல்படுறது, இதில் மட்டும் நமக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி அவரோட கான்செப்ட் எல்லாமே நல்லதாக ஒர்க் ஆகுது. இப்போ சமீபத்தில் அவர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நட்சத்திரத்தில் எந்த பலனும் இல்லை, பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்சத்திரத்தில் எந்த ஒரு பலன்களும் சொல்ல முடியாது, அது வேஸ்ட்டு, தனி மனித ஜாதகத்துக்கு நட்சத்திரத்தை வச்சு பெருசாக எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது பாரம்பரிய முறையில் அப்படி தான், அது மேக்சிமம் ஒத்து போகும், அது கரெக்டு தான். ஆனால் நட்சத்திரத்தை வச்சு எதுவுமே சொல்ல முடியாதுன்னா அது தப்பு, டோட்டலாக தப்பு அந்த கருத்து. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் நட்சத்திரத்தை வச்சு தான், நட்சத்திரம் வாங்கின கர்மப்பதிவை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதை கண்கூடாக நான் நேரடி அனுபவத்திலே பார்த்துருக்கேன். அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நட்சத்திரத்தை வச்சு தாராளமாக பலன் சொல்லலாம். அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க குணம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அவங்க செய்வாங்க,
பாசிட்டிவ்ஸ் எப்படி செய்வாங்க அப்படிங்கிற குணாதிசயங்களை தாராளமாக சொல்ல முடியும். அதை வச்சு அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும். மற்றபடி அவர் சொல்லுகிற மெத்தடில் எந்த குறையும் இல்லை, அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. தாராளமாக அவரை ஃபாலோ பண்ணலாம். நம்ம அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் நல்லவர், பாவத்துவமாக இருந்தால் நீங்கள் கெட்டவர், பாவத்துவமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் மோசமான விலைகள் சந்திச்சு தான் ஆகணும், தீயவர்னா தீயவராக தான் இருப்பீங்க, நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க, தொழில் லாஸ் ஆயிரும் அப்படின்னு கணிக்கிற வேலையை, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அப்படிங்கிற நிர்ணயிக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை செய்கிறதையும் அனுமதிக்கக்கூடாது. யாரோட குணம் எப்படி இருந்தால் என்ன, எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன, அதை சரியாக எப்படி பயன்படுத்துறது, நியாயமாக எப்படி சிந்திக்கிறது. இயற்கை படைப்பு நம்ம மனித வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்குமுறையை வகுத்துருக்கு. அதன் அடிப்படையில் வாழ்ந்து சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறது எப்படி, எவ்வளோ மோசமான ஜாதகராக இருந்தாலும் நிறைவாக வாழ்கிறது எப்படி, அதுக்கான டெக்னிக் என்ன, அதுக்கான புரிதல் என்ன, அதுக்கான எண்ணங்களை எப்படி உருவாக்குறது. புரிதல் எண்ணம் மாறினா மனநிலை மாறும், மனநிலை மாறினா உணர்ச்சிகள் மாறும், உணர்ச்சிகள் மாறினா செயல்கள் மாறும், செயல்கள் மாறினா சம்பவமே மாறும். ஸோ இப்படியான புரிதலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறது தான் முக்கியமே தவிர, கணிச்சு சுபத்துவம் இருந்தால் நீ நல்லவர், பாவத்துவமாக இருந்தால் நீ கெட்டவர்னு ஜட்ஜ் பண்ணுறதுனால சமூகத்தில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அவங்கவுங்களோட சுயநலத்துக்கு ஒரு பதிலை சொல்லலாம், ஆனால் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு நல்லது எதுவோ அதை செய்ய முடியாது. நம்மளோட பாதை அப்படி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற பாதையில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனை அப்பப்போ நம்ம சொல்லி புரிதலை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இதுதான் ஆதித்ய குருஜி அவர்களை பற்றின நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருன்னு இல்லை, மெஜாரிட்டியான ஜோதிடர்கள் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பார்வை இருக்குது. அதைத்தான் நான் முன் வச்சனே தவிர அவரை பற்றின தனிப்பட்ட எந்த ஒரு கருத்தையுமே நான் சொல்ல வரலை. ஓகே, நன்றி.